ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் படிக்கிற டைமெல்லாம் ஒரு வடிவேல் காமெடி வரும். சிக்கன் 65 ஆர்டர் பண்ணிவிட்டு என்ன 5 பீஸ் தான் வந்திருக்கு, மீதி 60 பீசஸ் எங்கன்னு கேட்பார்ல. அந்த காமெடி பார்க்கும்போது தான் இப்படி ஒரு ரெசிபி இருக்கிற விஷயமே எனக்கு முதலாக தெரியும். ஸோ இப்போது நம்ம வீட்டிலையே அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் ஃப்ரைனா வெறும் ஒரு ஃப்ரை, சும்மா மசாலா போட்டு வீட்டில் பண்ணி தர ஃப்ரை மட்டும்தான் தெரியும். அதுலேயே இவ்வளோ வெரைட்டி ஃப்ரைஸ் இருக்குதுன்றதெல்லாம் ரொம்ப லேட்டராக தான் தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற பசங்க கடையில் போயாச்சுன்னா அவங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்குது. நம்ம படிக்கும்போது நமக்கு நாலேஜ் இல்லையா, இல்லை நமக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் இல்லாததுனால நமக்கு தெரியலையான்னு தெரியல. ஸோ இது எப்படி சிம்பிளாக வீட்டிலே பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த காஷ்மீர் சில்லி போடும்போது தான் அவங்களுக்கு கலர் நல்லா இருக்கும், பிரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரக பொடி சேர்த்துருக்கேன். இப்போ உங்ககிட்ட காஷ்மீர் சில்லி இல்லைன்னா பரவாயில்ல, நார்மல் மிளகா பொடியே சேர்த்துக்கலாம். ஆனால் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சிலவங்க கலர் பொடி ஆட் பண்ணுவாங்க, அந்த பிரைட் கலர் வர்றது. அதனால தான் கடையில் வாங்கும்போது நமக்கு ரொம்ப ரெட் கலரில் இருக்கிறது. அதுக்கு ஆரஞ்சு ரெட் கலர் மாதிரி அந்த கேசரி பவுடர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பவுடர் இதில் ஆட் பண்ணுவாங்க. இப்போ நான் அதில் ஆட் பண்ணல, அதெல்லாம் இதில் ஆட் பண்ணல. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது போக கட்டியான தயிர் ஒரு பெரிய டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பாதி லெமனோட ஜூஸ் தேவைப்படும் நமக்கு, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப கசக்குனாலும் அதோட கசப்பு லைட்டாக, அந்த தோலில் இருக்கிற கசப்பு நமக்கு இந்த மசாலாவில் இறங்கும். ஸோ ரொம்ப பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இது ரெண்டையும் ரொம்ப ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு இவ்வளோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் நம்ம அந்த கிறிஸ்பினஸுக்கு வேண்டி நம்ம ரைஸ் பவுடர் ஆட் பண்ணுவோம். இந்த புட்டு இல்லைனா இடியாப்ப பவுடர் இருக்கும்ல, அரிசி மாவு, அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த பொடி இப்போ நான் உடனே ஆட் பண்ணல, நான் சிக்கன் போட்டதுக்கு அப்புறமா தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். அப்போ தான் அது மேலே கோட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சால்ட் போட்டாச்சு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நான் இதில் 300 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சால்ட்டு, அப்புறம் புளிப்பு டேஸ்ட்டு, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சிக்கன் ஆட் பண்ணி இந்த சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணணும். நல்லா மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே இந்த மசாலா படணும். இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஓவர் நைட் வச்சுட்டு ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நல்லா அந்த மசாலா எல்லாம் பிடிச்சி நல்லா அந்த சிக்கனுக்கு உள்ள நல்லா மசாலா இறங்கிடும். அதோட நம்ம தயிர், லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக அண்ட் ஜூஸியாக இருக்கும். இது குறைஞ்சபட்சம் ஒரு 20 மினிட்ஸாவது நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் உண்மையான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இல்லைனா இந்த மசாலா சிக்கனுக்கு உள்ளே பிடிக்காது. அப்போது உள்ளே கடிக்கும்போது நமக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாது, சும்மா பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பச்சையாக மீன்ஸ் மசாலா இல்லாமல் ராவாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு பண்ணும்போது நமக்கு இந்த மசாலா உள்ளே இறங்கி இருக்கிறது ஃபீல் பண்ண முடியும் நமக்கு கடிக்கும்போது. இது கூட நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்பயுமே சால்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ரைஸ் பொடியெல்லாம் ஆட் பண்ணுறோம்ல, அதனால் நம்ம நார்மலாக கரெக்டான அளவு போட்டோன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வரும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஊறி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 20 மினிட்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருவேன், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும். இப்போ இதை மூடி உள்ளே வச்சிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கான பேன் அடுப்பில் வச்சு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டதுக்கப்புறம் ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். இது டெக்கரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இந்த எண்ணெயில் இறங்கும்போது சிக்கன் அதில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதுவே தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால்
இன்னொன்று சிக்கன் கீழே வந்து அடி பிடிக்காது நம்ம கருவேப்பிலை போடும்போது, அதுக்காக தான் கருவேப்பிலை போடுறோம். இப்போ இது கருவேப்பிலை ஃப்ரை ஆகிடுச்சு, இதை நான் வெளியில் எடுத்துடுறேன். சிக்கன் 65 ரெசிபி இவ்வளோ ஈஸியாக இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. நான் ஆரம்பத்தில் வந்து ரெடிமேட் மசாலாஸ் கடையிலேருந்து கிடைக்கும்ல, அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணும்போது காரம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காதுல்ல. ஒரு சிலதில் காரம் அதிகமாக இருக்கும். ஐ மீன் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ளேவர் இல்லாட்டி நம்மளுக்கு அது ரொம்ப பிடிக்காதுல்ல. நான் அதுக்கப்புறமா வீட்டிலேயே மசாலாஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போடும்போது ஒரு வாட்டி யூடியூப்பில் தான் பார்த்தேன் நான். பார்த்துட்டு நமக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மசாலாஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம். ஸோ அப்படி பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு. முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஃப்ரைனா வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை தான் ரொம்ப சிக்கன் ஃப்ரை எல்லாம் ரொம்ப தெரியாது. அது மாதிரி நான்வெஜ் எடுப்பாங்க, ஆனால் வந்து குழம்பு தான் பண்ணுவாங்க. ஏதோ ரொம்ப விசேஷமான நாள், இப்போ கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் இந்த ஃப்ரை ஐட்டம்லாம். இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே ரொம்ப சீப் ஆகிடுச்சி. எப்போ வேணாலும் நம்ம இது பண்ணலான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முதல் காரணம் வந்து இந்த மாதிரி யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் வர ரீல்ஸ், அப்புறம் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பண்ணும்போது அதை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறதான்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து குக்கிங் கற்றுக்கிறதுக்கு தொடங்கினேன். பிஃபோர் மேரேஜ் வந்து நான் இந்த மாதிரி குக்கிங்கில் எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. அப்போல்லாம் நமக்கு குக்கிங் தெரியும்னு சொன்னாலே அது ரொம்ப அது ப்ரௌடாக இருக்காது. எனக்கெல்லாம் குக்கிங் தெரியாது அந்த மாதிரி சொல்லும்போது ப்ரௌடாக தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சமையல்ன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்னு. முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க இல்லை, ஒரு வீட்டில் உள்ளவங்கள வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணுன்னா சமையல் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு. அது என்னமோ ரொம்ப ரொம்ப உண்மை தான். இப்போ சமையல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டில் உள்ளவங்க ஓரளவு நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதோ பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே நல்லா வெந்திருக்கும், அது வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். என்ன அந்த ஊற வைக்கிறது மட்டும்தான். இப்போ நம்ம என்னைக்கு நம்ம பண்ணுறோமோ அதுக்கு முந்தின நாள் நம்ம நான்வெஜ் எடுத்துட்டோன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு சைடு நீங்கள் வேறு வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட சைடு கேப்பில் உங்களால் இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கவும் முடியும். வீட்டில் வந்து கெஸ்ட்டெல்லாம் இன்வைட் பண்ணுறீங்க, ஒரு நல்ல ஃப்ரை மாதிரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இதில் காரம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு வீட்டில் காரம் நல்லா சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் காரம் கொஞ்சம் கூட்டிக்கலாம். என் வீட்டில் வந்து பசங்க இருக்காங்க, அதனால வந்து நான் கம்மியாக தான் காரம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கணும். நான் ஃபோர்க் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பெரிய கரண்டி வச்சு யூஸ் பண்ணோன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஷ்யூ பேப்பரில் எடுக்கிறதுனால போடுறதுனால எண்ணெய் வந்து எக்ஸஸாக இருந்ததுன்னா அதை அப்சார்ப் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.